ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ராகி சேமியாவில் ஸ்வீட் எப்படி டக்குன்னு குழந்தைங்களுக்கு மார்னிங்கில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ராகி சேமியாவை வந்துட்டு ஒரு சால்ட் போட்டு ஒரு 3 minutes வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து தேங்காய் துருவல், வெல்லம், நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் இட்லி ஸ்டீமரில் வச்சு. இது கீழே துணி போட்டு ஸ்டீம் பண்ணாதான் வந்துட்டு ஒட்டாமல் வரும். த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் வாட்டரில் விட்டுட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ இது ஒரு 5 minutes ஸ்டீம் ஆகட்டும். இப்போ பாருங்க, இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்தது தெரியுதா? இப்போ நம்ம வந்து வேண்டிய அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்க்குறேன். நல்லா பச்சை தேங்காய். அதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இது ஒரு 2-3 ஸ்பூன். இதெல்லாம் வந்து சூடாக இருக்கும் போதே சேர்த்தாதான் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி அது அப்படி இதாக வரும். ஆறிடுச்சுன்னா அவ்வளவா ஒன்று சேராது. இது கிட்ஸுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.